பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேர்களே, நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல், அது பாருங்க, தேங்காய் சிரட்டையில நம்ம ஆக்டிவேட்டட் சார்கோல் எப்படி பண்றதுங்கிறது இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் கேஎஸ்ஆர் டெக்னாலஜில இருந்து வந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, நம்ம ஏற்கனவே தரையில போட்டு நம்ம எரிச்சோம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணணும்னா அதுல வந்து சாண்ட் நிறைய வரும், குவாலிட்டி இருக்காது, இந்த மாதிரி புதுசா ஒண்ணு பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இருக்காங்க. இதுல பண்ணணும் அப்படின்னா இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த மாதிரி ஒரு டப்பா நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த டப்பாவுல சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுக்கணுங்க. சென்டர்ல ஒரு ஹோல் போட்டுக்கணும். ஓகே. அதுக்கு ஒரு ஆணி வச்சுக்கீங்க. ஒரு ஆணி இந்த மாதிரியான ஒரு சுத்தி இல்ல, இத வந்து ஓட்டை போட்டு இங்க பாருங்க, ஓட்டை போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த தேங்காய் சிரட்டை கையில வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்த தேங்காய் சிரட்டையை வந்து நல்ல சிறு சிறு துண்டுகளா உடைச்சிடுறாங்க. ஏன்னா பாக்ஸ்களை போட்டு நம்ம எரிய விடுறதுக்கு. நாங்க எப்படி பண்றோங்கிறத விரிவா பார்க்கலாங்க. இங்க பாருங்க, இந்த டப்பாவுல இந்த இதை பூரா போட்டுறணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த டப்பாவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிரணுங்க. இந்த பாருங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம நெருப்பு இது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கார்பனோடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகுதுங்க, குவாலிட்டி அதிகமா இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி நம்ம பண்றோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய தரம் எப்படி இருக்குதுங்கிறத இவங்க ரெண்டு பேருமே பிராக்டிகலா பண்ணி பார்த்திருக்காங்க. அதை தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்க. இதனப்பா பண்ணீங்க நீங்க? இந்த மாதிரி நம்ம எரிச்சு அந்த சார்கோல் எடுத்தோம் அப்படின்னா, ஆக்டிவேட்டட் சார்கோல் எடுக்கிறோம் அப்படின்னா இன்னும் வந்து ப்ராசஸ் வந்து மிக அற்புதமா இருக்குங்க. அது எப்படி பண்றது? ஏன்னா இது வந்து மெடிக்கேட்டடா அதிகம் யூஸ் பண்றாங்க. ரெண்டாவது ஃபேஸ் மாஸ்க் பண்றதுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. முகத்துல இருக்கிற கருவளையங்கள் இருக்குதுங்க, அதே மாதிரி திசுக்கள் இருக்குது பாத்தீங்களா, அதை புதுப்பிக்கிறதுக்கு இது உதவுதுங்க. மிகப்பெரிய அற்புதமான இருக்குது. என்ன மெடிக்கலா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கறத நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பூராமே உங்களுக்கு விரிவா கொடுக்குறாங்க. பாருங்க, இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி வச்சிருந்துங்க. இந்த மாதிரி நல்லா எரிய விடணுங்க. எரிய விட்டோம்னா அதுக்குள்ளார இருக்கிற சிரட்டை இருக்குது பாத்தீங்களா, மிக அற்புதமா எரிஞ்சிருங்க. நேர்களே, இங்க பாருங்க, இதுல புகை வர்றது நின்றுச்சுங்க. இத வந்து இந்த ஆணியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிரணுங்க. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு அது நல்லா சூடு ஆறுனதுக்கு பிறகு அந்த கறி எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாங்க. நேர்களே, இங்க பாருங்க, இந்த சிரட்டையும் நம்ம பயன்படுத்தலாம். ஆனா இதுல வந்து இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இதனுடைய குவாலிட்டி கம்மியா இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இது எப்படி இருக்குது நல்லா விரிவா பார்க்கலாங்க. நம்ம சார்கோல்ங்கிறது வந்து மரக்கரியா இருந்தாலும் சார்கோல் தான், புரியுதுங்களா? அதே வந்து சிரட்டையா இருந்தாலும் சார்கோல்னு சொல்றோம். தேங்காய் சிரட்டையில அதிக மருத்துவ குணம் உள்ளதுங்க. அதனாலதான் சித்த மருத்துவத்துல அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம சோப்பு செய்யறோம். அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த மாதிரியான நம்ம சார்கோல் ரெடி பண்ணணுங்க. ஆக்டிவேட்டட் பண்றதுக்கு முன்னாடிங்க. சரிங்க, இதுல நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? பாருங்க, 1 கிலோ சிரட்டையை நம்ம எடுத்து இடம் வச்சிருக்கிறோங்க. இந்த 1 கிலோ சிரட்டையை எரிச்சோம் அப்படின்னா, புரியுதுங்களா, 1 கிலோ சிரட்டையை வெளியில ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு எரிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது பாருங்க வெறும் 100 கிராம் தாங்க. வெறும் 100 கிராம் தான் நமக்கு சிரட்டை கிடைக்கும். அப்ப இதுல என்ன பிரயோஜனம் நமக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க? பிரயோஜனம் இருக்குதுங்க. அது இந்த ரெண்டு பேருமேங்க இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து புதுசா இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் சொன்னதுனால, ஒரு கருத்தை பதிவிட்டதுனால நாங்களும் இது போலதான் இனிமேல் செய்ய போறோங்க. பாருங்க, நீங்களும் இது போல தாங்க செய்யணும். அதுக்காக தாங்க இந்த வீடியோ. தம்பி, நீ வந்து காமிங்க, இந்த சிரட்டை எவ்வளவு இருக்குன்னு காமிச்சிருங்க. நேர்களே, இங்க பாருங்க, நம்ம இந்த சிரட்டையை வந்து ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு எரிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது 100 கிராம் நமக்கு இந்த சார்கோல் கிடைக்குதுங்க. ஓபன் ஸ்பேஸ்ல வச்சு எரிச்சோம்னா எத்தனை கிராம் தம்பி கிடைக்குது? 100 கிராம் கிடைக்குது. உண்மைதானே இது? ஓகே தம்பி, இப்ப இத வந்துங்க நம்ம இந்த பாக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, இந்த பாக்ஸ்ல வந்து இந்த சிரட்டையை பூரா தூளா நுணுக்கிட்டோங்க. தூளா நுணுக்கினதுக்கு பிறகு நம்ம போட்டு இந்த பாக்ஸோட நம்ம எரிய விடுறோம். எரிய விட்டு இங்க எடுத்திருக்கிறாங்க பாருங்க, இது பாத்தீங்களா. ஆனா அதை விட இது நல்ல ஸ்ட்ரென்த்தாவும் இருக்குதுங்க. குவாலிட்டி பாருங்க, பாருங்க, அது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்குது. இதனுடைய தன்மை பாருங்க எவ்வளவு எக்ஸலண்டா இருக்குது. சரிங்களா தம்பி? இது எத்தனை கிராம் தம்பி வந்திருக்குது? 300 கிராம் சார். 300 கிராம் வந்திருக்குது. இது 100 கிராம். இது ரெண்டு பேரும் நீங்க தான் எரிச்சது, நீங்க தான் எரிச்சீங்க. இப்ப இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்குது? 200 கிராம் சார். 200 கிராம் எச்சா வந்திருக்குது. அதனால இதுல வச்சு எரிச்சீங்க, அப்படிதானே?
இதுல வச்சு எரிச்சதுல இவ்வளவு இது இருக்குது. ஆனா இதோடைய குவாலிட்டி பாத்தீங்களா? இங்க பாருங்க, அப்படி உடைச்சா அப்படி உடையுதுங்க. ரொம்ப எக்ஸலண்டா இருக்குதுங்க. ரெண்டாவது, நம்ம சில்லறை காசு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி இருந்ததுன்னாங்க இது எக்ஸலண்டான கறிங்க. மெடிக்கேட்டடுக்கு ரொம்ப அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. சரிங்க, இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணுங்க. அது நம்ம தனியா வீடியோ போட்டுக்கலாம். அப்ப இந்த மாதிரி சிரட்டைய நீங்க எரிக்கிறதா இருந்ததுன்னா, புரியுதுங்களா, இது போல ஒரு கண்டெய்னர்ல போட்டு டைட் பண்ணி மேல ஒரு சின்ன ஹோல் போட்டு நீங்க அடுப்புல வச்சு எரிய விட்டாலும் சரி, இல்ல கேஸ்ல வச்சாலும் சரி, நமக்கு எக்ஸலண்டான தேங்காய் சிரட்டையில கறித்தூள் நமக்கு கிடைக்குங்க. இதுல மாற்றம் இருக்குதுங்களா? மாற்றம் கிடையாது. அதனால நாங்களும் இது போல தான் செய்ய போறோம். இனிமேல் நீங்களும் இது போல செய்யுங்க நேயர்களே. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இருக்குதுங்க. அதுல இதுக்கு உண்டான தகவல்களை நாங்க ஃப்ரீயா சொல்லி கொடுக்கறோங்க. சரிங்க, இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம். அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.